இலங்கையில் படைப்பாளிகளுக்கு அரசு அச்சுறுத்தல், தடுக்குமாறு சர்வதேச மன்னிப்பு சபையிடம் தீபச்செல்வன் வேண்டுகோள். அலிசாகிர் மௌலானா ரணிலுக்கு ஆதரவு. வவுனியாவில் மின்சாரம் தாக்கி இளைஞன் பலி. தாய்லாந்தின் புதிய பிரதமராக முன்னாள் பிரதமரின் மகள் தெரிவு. இலங்கையில் தன்னை போன்ற படைப்பாளிகளுக்கு அரசாங்கம் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ள இலங்கை தமிழ் எழுத்தாளர் தீபச்செல்வன், அறிவு வெளிப்பாடு மீதான ஒடுக்குமுறையை தடுக்குமாறும் யுனெஸ்கோ மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாசார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் ஆட்ரி அசூலே மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கால்மாட் ஆகியோருக்கு இலங்கை எழுத்தாளர் தீபச்செல்வன் கடிதங்களை எழுதியுள்ளார். இந்த கடிதங்களின் பிரதிகளை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் மற்றும் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் ஆகியோரிடம் அவர் கையளித்தார். நான் இலங்கையைச் சேர்ந்த ஒரு தமிழ் எழுத்தாளன். கிளிநொச்சியை பிறப்பிடமாக கொண்ட நான் போர்ச்சூழலில் பிறந்து வளர்ந்து பல்கலைக்கழக கல்வியை முடித்து தற்போது ஒரு பாடசாலை ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன். போர் நடைபெற்ற காலத்தில் அதன் விளைவாக நான் ஒரு எழுத்தாளனாக வெளிப்பட்டேன். போரின் துயரங்களையும் போரில் என்னை சார்ந்த சமூகம் எதிர்கொள்ளும் உரிமை மறுப்புகளையும் எழுத உந்தப்பட்டேன். புகழ், வருமானம் போன்ற நோக்கங்கள் இல்லாமல் மனித உயிர்கள் அளிக்கப்பட்டும் எமது தேசத்தில் இல்லாமல் ஆக்கப்படுபவர்களின் மனச்சாட்சியாய் இறுதி குரலாய் என் எழுத்துக்கள் வெளிப்பட்டன என்று அவர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடி போன்ற சூழலிலும் தமிழ் சிறுபான்மை எழுத்தாளர்கள் மீது அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன. போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 15 ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் இத்தகைய செயற்பாடுகளை தடுக்க தாங்கள் இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இலங்கை தீவின் கலாசார, பண்பாட்டு மற்றும் படைப்புகள் மீது மிகுந்த மதிப்பும் கரிசனையும் கொண்டுள்ள தங்களின் கவனம் இலங்கை தீவில் எழுத்தாளர்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதோடு தமிழ் பேசும் மக்களின் இருப்பையும் சுதந்திரத்தையும் காத்து நிற்கும் என்றும் எதிர்பார்த்து வேண்டி நிற்கின்றேன் என்றும் அவர் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாகிர் மௌலானா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இன்று சந்தித்து அவர் தனது ஆதரவை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நசீர் அகமட் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்டிருந்த வெற்றிடத்துக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் அலிசாகிர் மௌலானா நாடாளுமன்ற உறுப்பினராக கடந்த 2023ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். நசீர் அகமட் எதிர்க்கட்சியிலிருந்து ஆளும் கட்சிக்கு தாவி அமைச்சு பதவியை பெற்றுக்கொண்ட நிலையில் அவரின் கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்ய முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்திருந்தது. இதற்கு எதிராக நசீர் அகமட் உயர்நீதிமன்றத்தை நாடிய போதும் அவரின் உறுப்புரிமை ரத்தானதை உயர்நீதிமன்றம் சரியென தீர்ப்பளித்தது. இதன்படி அவரின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இல்லாமல் போனதால் அந்த ஆசனத்துக்கு அலிசாகிர் மௌலானா நியமிக்கப்பட்டிருந்தார். வவுனியா ஓமந்தை ஆறுமுகத்தான் குளம் பகுதியில் விலங்குகளுக்காக வைக்கப்பட்டிருந்த மின்சார வேலியில் தாக்கியதில் இளைஞர் ஒருவர் மரணமடைந்துள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. வியாழக்கிழமை இரவு தனது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மகனை நீண்ட நேரமாகியும் காணாமையினால் அவரது தந்தை தேடியுள்ளார். இதன்போது காணியின் பின்புறத்தில் குறித்த இளைஞர் சடலமாக கிடந்தமை கண்டறியப்பட்டது. சம்பவம் தொடர்பாக ஓமந்தை போலீசாருக்கு தகவல் தெரியப்படுத்தப்பட்டது. சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளதோடு விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த சம்பவத்தில் 21 வயதுடைய பத்மநாதன் டயான் என்ற இளைஞனை உயிரிழந்துள்ளார். அவர் வீட்டின் பின்புறத்தில் விலங்குகளுக்கு வைக்கப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்சின் சினவட்ராவின் மகள் பெடங்ட்ரன் சினவட்ரா அந்த நாட்டின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 37 வயதான இவர் தாய்லாந்தின் இளம் பிரதமர் என்பதோடு 2வது பெண் பிரதமர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமரை அரசமைப்பு நீதிமன்றம் பதவி நீக்கம் செய்துள்ளதை தொடர்ந்து இவர் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். இருவரும் பியூதாய் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கட்சி 2023ஆம் ஆண்டு தேர்தலில் 2வது இடத்தை பிடித்துள்ள போதிலும் ஏனைய கட்சிகளோடு சேர்ந்து கூட்டு அரசாங்கத்தை அமைத்துள்ளது. தாய்லாந்தில் ஸ்தம்பித நிலையில் உள்ள பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது முன்னைய அரசாங்கங்களுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்திய ராணுவ சதிப்புரட்சி, நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்ப்பது போன்ற சவால்களை புதிய பிரதமர் எதிர்கொண்டிருக்கிறார் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது.